ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 9த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 4.1 தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா 8த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2 angles of the triangles are given. Find the third angle. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் sum of 3 angles of a triangle equal to 180. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆன எவ்ரி டைம். ஸோ sum of 3 angles equal to 180. இது வந்து ட்ரையாங்கிளோட மெயின் ரூல் இதான். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஏஎஸ்பின்னு சொல்லுவோம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போதுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்பதான் உங்களால் ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஸோ 2 ஆங்கிள் கொடுத்துருக்கான். 3வது ஆங்கிள் என்னன்னு கேட்குறான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்ரி டைம் நம்ம ஒரு ஈக்குவேஷன் போடணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 3வது ஆங்கிள் நம்ம அன்னோனா வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ஒய் எக்ஸ் டிகிரிஸ் வச்சுக்கலாம். இது மூணுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 180 வரணும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 80 + 60 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 140 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 9th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ 80 + 60 gives you 140. 140 + x என்னன்னு தெரியாது. ஆனால் 140 + x ஈக்குவல் டு 180 தெரியும். அப்போ தான் இந்த ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம்? -140 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் -140 அண்ட் போத் சைட்ஸ். இதுவும் கேன்சல் ஆயிரும். x = 180 - 140 which is nothing but 40 degrees. அதான். ஸோ x = 40 degrees. ஸோ இதான் தேர்ட் ஆங்கிள். ஸோ தேர்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு 40 degrees. தேர்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு 40 degrees. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், அதாவது 9th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து 40 degrees. ஸோ 40 degrees எழுதிக்கோங்க. 40 degrees. இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். 75, 35 3வது ஆங்கிள் என்னன்னு கேட்குறான். ஸோ இங்கே அதே மாதிரி தான் நம்ம ஒரு அன்னோன் வச்சுக்கலாம். 75 degrees, 35 degrees, y degreesனு வச்சுக்கலாம். y degrees. இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 வரணும். ஸோ நம்ம மறுபடியும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். 75 + 35 என்ன வரும் உங்களுக்கு? 70 + 30 + 5 + 5. ஏன்னா இது 75, இது 35. ஸோ 70 + 30 gives you 100. 5 + 5 gives you 10. ஸோ 100 + 10 என்ன வரும் உங்களுக்கு? 110 வரும். ஸோ ப்ளஸ் y degrees. y degrees தனியாக வச்சுக்கோங்க. ஸோ 110 degrees + y degrees ஈக்குவல் டு 180 degrees. 110 degrees + y degrees ஈக்குவல் டு 180 degrees. இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? -110 போத் சைட்ஸ் ஆட் போடுங்க. -110 போத் சைட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 110 இந்த 110 கேன்சல் ஆயிடும். y degrees ஈக்குவல் டு 180 - 110. ஸோ y degrees இஸ் நத்திங் பட் 170 degrees. இல்லை 70 degrees. 70 degrees. ஸோ ஆன்சர் வந்து 70 degrees தான். ஸோ தேர்ட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் 70 degrees. ஸோ நான் என்ன கிளியராக இங்கே எழுதிக்கிறேன். y ஈக்குவல் டு 70 degrees. 70 degrees which is nothing but the third angle. Third angle. So third angle 70 degrees. So answer for second question, 9th questionல second part வந்து answer வந்து 70 degrees. ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? 52 degrees 68 degrees கொடுத்துருக்கான். நம்ம இன்னொரு அன்னோன் போட்டுக்கலாம் இல்லை. ஸோ வேற கலர் வேணா சூஸ் பண்ணட்டுமா? ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ 52 degrees 68 degrees. இன்னொரு அன்னோன் என்ன போடலாம்? நம்ம ஜெட்னு வச்சுக்கலாம். Z degrees. இது மூணுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 180 வரணும். 180 degrees. ஸோ 52 + 68 எப்படி எழுதலாம் நம்ம? 52 + 60 + 8 எழுதலாமா? 68. 60 + 8 எழுதலாம் 68. ஸோ இந்த 8 தூக்கி இது கொடுங்களேன். இதையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 52 + 8 gives you 60. ஸோ 60 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60 வரும். இந்த 60யும் ஆட் பண்ணுங்க. அப்புறம் இந்த 60யும் ஆட் பண்ணுங்க. ஸோ 120 வரும். So 120 degrees plus z degrees gives you 180 degrees. So 120 degrees plus z degrees gives you 180. So இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக 52 + 68 gives you 120. அதான் நான் சொல்ல வரேன். இந்த 120 இந்த z-ஐயும் ஆட் பண்ணணும். 120 + z gives you 180. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் உங்களுக்கு z எவ்வளோன்னு கிடச்சிரும். z தானே அன்னோன் நமக்கு. z is unknown angle which is the third angle. So 120 + z = 180 கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ -120 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -120 degrees ஆட் பண்ணீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ z degrees is equal to 180 - 120 which is nothing but 60 degrees. ஸோ தேர்ட் ஆங்கிள் வந்து 60 degrees. அவ்வளோதான். ஸோ z = 60 degrees. ஸோ ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின் தேர்ட் பார்ட் வந்து 60 degrees. அவ்வளோதான். ஸோ 60 degrees. ஓகேவா? நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் 9th கொஸ்டினில் ஃபோர்த் பார்ட் போயிடலாம். ஸோ என்ன கலர்? எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 50 degrees 90 degrees கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் அன்னோன் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அன்னோன் நம்மளே வச்சுக்கலாம். லெட்ஸ் சே w degreesனு வச்சுக்கலாம். w degrees. இது மூணுத்தையும் கூட்டினா வந்து உங்களுக்கு 180 வரணும்.
ஸோ 90 + 50 வந்து 140. 140. 140 plus W வந்து should give you 180. So 140 degrees plus W degrees should give you 180 degrees. 180 degrees. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? -140 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. LHSலையும் -140 போடுங்க, RHSலையும் -140 போடுங்க. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரே இதாக மாட்டுறீங்க, ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணுறீங்க. ஸோ இதையும் அடிச்சிடலாம். 180 - 140 என்ன வரும் உங்களுக்கு? W degrees W ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ W equal to 180 - 140, which is nothing but 40 degrees. ஸோ W equal to 40 degrees. Since 180 - 140 வந்து உங்களுக்கு 40 degrees தான் வரும். ஸோ 40 degrees. ஸோ தேர்ட் ஆங்கிள் equal to 40 degrees. ஸோ தேர்ட் ஆங்கிள் equal to 40 degrees. அவ்வளோதான். ஸோ 9th கொஸ்டினில் ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 degrees. 40 degrees. இப்போ 5th பார்ட் போயிடலாம். 9th கொஸ்டினில் 5th பார்ட் 120 30 கொடுத்துருக்கான். இன்னொரு அன்னோன் நம்ம என்ன வரலாம்? A degrees வச்சுக்கலாமா? A degrees. என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். வேற என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். 120 30 degrees. 120 30 A. ஸோ ஏ தான் அன்னோன், இதில் A degrees தான் அன்னோன்னு. ஸோ இது மூணுத்தையும் கூட்டினா மறுபடியும் உங்களுக்கு 180ன்னு வரணும். இப்போ தான் ஏஎஸ்பி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 120 + 30 என்ன வரும் உங்களுக்கு? 150 வரும். ஸோ 150 degrees plus A degrees equal to 180 degrees. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? -150 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -150 degrees போத் சைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். ஏயா ஐசோலேட் பண்ணிட்டீங்க. ஸோ A equal to 180 - 150, which is nothing but 30 degrees. So A equal to 30 degrees, which is nothing but the third angle. So third angle equal to 30 degrees. So answer for 9th question 5th part வந்து 30 degrees. ஸோ 9th கொஸ்டின் 5th பார்ட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 degrees. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த அழிச்சிட்டு நீங்கள் 30 degreesன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை அழிச்சிட்டு நீங்கள் 30 degreesன்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ 120 + 30 + 30 gives you 180, அவ்வளோதான். 30 + 30 60 வரும். 60 + 180 பார்த்தீங்கன்னா 120 பார்த்தீங்கன்னா 180 degrees வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் போயிடலாம். 9th கொஸ்டினில் லாஸ்ட் பார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்ல ஓகே கரெக்டாக இருக்கும். நான் நல்ல பிரைட்டான கலர் எடுத்துக்கிறேன். 55 85. 55 degrees 85 degrees கொடுத்துருக்கான். அன்னோன் நமக்கு தெரியாது. அன்னோன் நம்ம இந்த தடவை பீன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். B degreesன்னு சொல்கிறேன். B degrees. இது மூணுத்தையும் கூட்டினா வந்து உங்களுக்கு 180 வரணும். சம் ஆஃப் 3 angles should give you 180. அப்போ தான் உங்களால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 55 + 85 எப்படி எழுதலாம்? 50 + 5 + 80 + 5 எழுதலாமா? ப்ளஸ் B degrees. இது எல்லாத்தையும் கூட்டினா வந்து உங்களுக்கு 180 வரணும். ஸோ 50 + 5 + 5 என்ன வரும் உங்களுக்கு? 10ன்னு வரும். 50 + 80 என்ன வரும் உங்களுக்கு? 130ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 130 வரும். இதையும் கூட்டினா 10 degrees வரும். ஸோ 130 + 10னா வந்து உங்களுக்கு 140ன்னு வரும். ஸோ 140 degrees plus B degrees gives you 180 degrees. ஸோ -140 போத் சைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷன். ஸோ -140 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. LHSலையும் -140 ஆட் பண்ணுங்க, RHSலையும் -140 ஆட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். ஸோ B degrees equal to 180 degrees - 140 degrees, which is nothing but the third angle, which is unknown angle பேசிக்கா. தேர்ட் ஆங்கிள் தான் அவன் கேட்குறான். ஸோ 180 - 140, which is nothing but 40 degrees. ஸோ B equal to 40, which is nothing but the third angle. அவ்வளோதான். ஸோ 9th கொஸ்டினில் 6th பார்ட்டோட ஆன்சர் வந்து 30 degrees தான். மறுபடியும் அதே 30 degrees தான் வருது. இல்லை 40 degrees, சாரி 40 degrees வருது. நான் தெரியாமல் 30 degreesன்னு சொல்லிட்டேன். 40 degrees. ஸோ ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின் 6th பார்ட் இஸ் நத்திங் பட் 40 degrees. ஸோ இதோட 9th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 10th கொஸ்டின் வந்துடலாம். 10th கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க? I am a closed figure with each of my 3 angles is 60 degrees. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ I am a closed figure with each of my 3 angles is 60 degreeனா நான் ஒரு ட்ரையாங்கிள்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறான். I am a triangle with each angle equal to 60 degrees. அதான் அவன் சொல்ல வரான். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஈச் ஆங்கிள் 60 degrees இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம எப்படி கூப்பிடலாம்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு கூப்பிடலாம். எல்லா ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ சின்ஸ் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். So all sides are equal. So all sides are equal. So all angles, all sides are equal என்ன அர்த்தம்? Equilateral triangle அர்த்தம். So நம்ம நேம் பண்றேன். ABC is an equilateral triangle. I am a closed figure with each of my 3 angles equal to 60 degrees. Who am I? I am an equilateral triangle. I am an equilateral triangle. Equilateral triangle. அவ்வளோதான். ஸோ இதான் 10th கொஸ்டினோட ஆன்சர். Equilateral triangle. இதான். ஸோ அது கரெக்டாக மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். ஐம் க்ளோஸ் ஃபிகர் வித் ஈச் ஆஃப் மை 3 angles. 3 ஆங்கிள் தான் இருக்குது, அதே கிளியராக கொடுத்துட்டோம்.
ஸோ க்ளோஸ் தி ஃபிகர் வித் 3 ஆங்கிள்ஸ்னாலே அது ட்ரையாங்கிள் தான். அதுவும் ஒவ்வொரு ஆங்கிளும் 60 டிகிரிஸ்னு கொடுத்துட்டோம். ஸோ டெஃபினட்டா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆன்சர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ 10th கொஸ்டின் முடிஞ்சிச்சு இதோட. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா எக்ஸசைஸ் 4.1ல 9, 10 2 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 9, 10 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.